தொடர் தோல்வி, தொடர் தோல்வி. இது தோல்வி அல்ல, அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை இன்னும் நம்பி இருக்கிற மக்கள் அதிமுக இருக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்போதாவது காலம் கடந்த பிறகாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திட்டமிட்டோ திட்டமிடாமலையோ நடந்த தவறுகளை சரி செய்வதை செய்யப்பட வேண்டும். இந்த 2 வாரமாக சொன்னார்கள் மீண்டும் எல்லாரும் இணைந்து செயல்படலாம் என்று. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமை மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அதிமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களாலும் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் ஏற்படுத்தப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.